Bajaj Allianz Life Goal Assure Planல நீங்க இன்வெஸ்ட் பண்றது worth-ஆ இல்லையா வாங்க ஒரு in-depth analysis மூலமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. So இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பாலிசி. இதுல 4 இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. உங்களுடைய ஸ்பெசிபிக் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டைல் பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்ப டேபுலர் காலம்ல பிரசன்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இதுல 10 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒன்னொன்னுமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் ஈச் ஃபண்ட் ஆப்ஷன் வந்து ஒவ்வொரு அசெட் கிளாஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அசெட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட், டெப்ட், ஈக்விட்டி இந்த மாதிரி இருக்கு. அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ், அதாவது ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே ஃபண்ட் ஆப்ஷன் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் பொறுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதுல டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸுமே இருக்கு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசிலாம் இன் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாலிசி ப்ராஷரை வந்து ரெஃபர் பண்ணலாம். இது ஒரு யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பாலிசி. இப்போ இதை பத்தின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் வந்து அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போறோம். பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி. ஸோ இந்த ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ணா நம்ம இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம கையில அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ இங்க இது ஒரு மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட் அப்படின்றதுனால 2 கிராஸ் அசியூம் ரிட்டர்ன்ஸ்ல வந்து கால்குலேட் பண்றோம். 4% per annum, 8% per annum. 2 சினாரியோமே இது ஒரு மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் அப்படின்றதுனால இருக்கிற ப்ராடக்ட் அப்படின்றதுனால 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்லயும் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றதுக்காக காட்டுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ தான் இது. இது வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ் 4 and 8% அவங்க ப்ராஷர்ல கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 15 years எண்ட்ல உங்க கையில 9.70 lakhs வருது. அண்ட் ஐஆர்ஆர் இப்போ 4%ல பார்த்தீங்கன்னா 2.51% வருது. அதே வந்து 8% per annumல உங்களுக்கு 6.36% தான் வருது. இந்த 6.36% பார்த்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலா ஐஆர்ஆர் கால்குலேஷன் நம்ம வந்து ஒன்லி பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் மட்டும் தான் அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம். இதோட ரிஸ்க் சார்ஜஸ், மற்ற மிஸ்செலனஸ் சார்ஜஸ் அண்ட் எல்லா சார்ஜஸுமே அவங்க இன்க்ளூட் பண்ற 18% ஜிஎஸ்டி எல்லாமே வச்சு கால்குலேட் பண்ணோம்னா இந்த 6.36% விட ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் வரும். ஏன்னா இந்த ஹிடன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஒரு யூலிப்போட மோஸ்ட் மிஸ்லீடிங் அண்ட் அன்அட்ராக்டிவ் ஃபீச்சர்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் அது சிக்னிஃபிகன்ட்ல ஆக்சுவலி குறைச்சிருது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு டிசைரபிள் அவுட்கம் இது கொடுக்கல. ஸோ ஆனால் நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் டிசிஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்றது இன்னும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பாலிசியோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸை நம்ம வேறொரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளோட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிஸ்க் இல்லாத ப்ராடக்டோடய கம்பேர் பண்ணி பார்க்கலாம். லைக் பிபிஎஃப். இப்போ பிபிஎஃப்ல லைஃப் கவர் இல்லை அப்படின்றதுனால லைக் இந்த பாலிசியில லைஃப் கவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே இருக்கு. இது ஒரு பண்டில் ப்ராடக்ட். அந்த மாதிரி பிபிஎஃப்ல லைஃப் கவர் இல்லாததுனால நம்ம செப்பரேட்டா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். இதே சேம் சம் அஷ்யூர்ட்க்கு ஃபார் அ ஃபார் லெசர் பிரீமியம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்க பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ல 5 lakhs சம் அஷ்யூர்ட்க்கு கவர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் per annum 4,300 தான் வரும் கம்பேர்ட் டு 50,000 rupees that you paid in Bajaj Allianz policy. அண்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃபர்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ இருக்கிற கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா செட் அட் 7.1% per annum. ஸோ இதுல வந்து இந்த பாலிசியில் இருக்கிற மாதிரி சேம் பெனிஃபிட் ஆஃப் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு அண்டர் செக்ஷன் 80C அப் டு 1.5 lakh per annum. ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 9.56 lakhs. ஐஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 6.23%. இது பஜாஜ் பாலிசியை விட உங்களுக்கு சிமிலர் ரிட்டர்ன் சொல்லலாம். ஆனால் the thing is இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன் அண்ட் என்டையர்லி எக்ஸம் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். இதே வந்து நீங்க பஜாஜ் பாலிசியில பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்னுக்கு கேரண்டி கிடையாது அண்ட் ஆல்சோ அது வந்து டாக்ஸ் எக்ஸம்ட்டும் கிடையாது. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா இந்த லோ ரிஸ்க் ப்ராடக்ட் உங்களுக்கு இன்னும் வந்து எஃபிஷியன்ட்லி நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு கம்பேர் டு பஜாஜ் பாலிசி. இது வந்து ஒரு ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்னால ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்டோடய இப்போ நம்ம ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக கம்பேர் பண்ணலாம். அதுக்காக நம்ம எடுத்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் தான் ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது வந்து ஒரு ஈக்விட்டி லிங்க் ஃபண்ட் தட் இன்வெஸ்ட் இன் ஷேர். ஸோ இங்கேயுமே நம்ம பிபிஎஃப்ல வந்து பண்ண மாதிரி ஒரு மிக்ஸ் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் ELSS காம்பினேஷன்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆன் ஆவரேஜ் அது 12 to 15% வரைக்கும்
ஏஜிஆர் கொடுக்கும். ஸோ ஒரு அசியூமிங் நம்ம ஒரு கன்சர்வேட்டிவான 12%லேயே நம்ம வந்து அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ணால் கூட இப்போ இந்த டேப்லர் காலம் மூலியமாக பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.57 lakhs வந்துருக்கு. இதோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 10.31%. இப்போ நீங்கள் பஜாஜ் பாலிசியோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது 14 lakhsன்னு சொல்லும்போது 5 lakhs எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இதில் இருக்குன்னா இதில் எந்த விதமான ஹிடன் சார்ஜஸ் கிடையாது. என்ன ரிட்டர்ன் அவங்க காட்டியிருக்காங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அடிஷ்னலி லாக்இன் பீரியடும் இங்கே 3 years தான். ஆனால் பஜாஜ் பாலிசியில் லாக்இன் பீரியட் 5 years. அண்ட் பஜாஜ் பாலிசியில் இருக்கிற மாதிரி அந்த சேம் அண்டர் செக்ஷன் 80C அந்த இருக்கிற டாக்ஸ் எக்ஸாம் வந்து இதுலையுமே அப்ளை ஆகுது. ஆனால் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து என்டையர்லி டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அட் 10% லாங் டேர்ம் கெயின்ஸ்க்கு அப்ளை ஆகும். ஸோ டாக்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டு த லிமிட் ஆஃப் 1.25 lakh என்ன ஃபினான்ஷியல் இயர் தான். அதுக்கு ஓவர் அண்ட் அபவ் பார்த்தீங்கன்னா ஆர் டாக்ஸ் அட் 12.5%. அப்படி நம்ம வந்து போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்னில் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்ளை பண்ணி வந்திருக்க ரிட்டர்ன் தான் 14.57 lakhs. அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணால் கூட பஜாஜ் பாலிசியோட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஈவன் தோ சேம் ரிஸ்க் இன்வால்வ். ஸோ இது வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஃபைனல் வேர்டிக் என்ன, பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கோல் அஷோர் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? யூலிப்ல இருக்க எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த எஸ்பெஷலி இப்போ முன்னாடி இருந்த அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் தான். அதுவுமே மோஸ்ட்லி இல்லாததுனால அக்கார்டிங் டு ஃபினான்ஸ் ஆக்ட் 2021 இப்போ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு அதே லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் இருந்துமே இட் கிவ்ஸ் யூ ஃபார் பெட்டர் போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன். ஆனா நீங்க யோசிச்சு பார்க்கலாம்ல, ஏன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் அப்போ இந்த பிளானை நம்மளுக்கு செல் பண்ணுறதுக்கு இவ்வளோ வந்து புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு. மோஸ்ட்லி என்னன்னா பாலிசிஸ் மாதிரி இதுலேயுமே அவங்களுக்கு வந்து இந்த செல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹை ஏஜென்ட் கமிஷன் கிடைக்கும். அஸ் சிம்பிள் அஸ் தட். இதனால தான் அவங்களுக்கு வந்து இதை வந்து செல் பண்ணுறதுக்கு ரொம்ப புஷ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு பதிலாக அப்படின்னா நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான கவரேஜ் இன்னும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் செப்பரேட்டாக. தென் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸை அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அக்கார்டிங்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வர ஃபாஸ்டாகவே அச்சீவ் பண்ண உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பத்தி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ்